என் தங்கமே, உன் வீட்டில் இருந்த கருமை மாறி ஒளி வந்தது. அதன் கனமான அதிர்வு எல்லாம் கரைந்து போயிற்று. அந்த நிழல்கள் நீண்ட காலம் சுவர்களில் ஒட்டியிருந்தாலும் இன்று அவை எதுவும் இல்லை. வராகி அம்மன் வருகையால் அந்த இடம் முழுவதும் புனித அதிர்வால் நிரம்பி விட்டது. தங்க பிள்ளையே, இந்த மாற்றம் உன் உள்ளத்தின் அழைப்புக்கு கிடைத்த பதில். முன்பு வீடு முழுவதும் ஒரு விளக்கமில்லா சுமை இருந்தது. சிறிய விஷயங்களும் பெரிதாக தோன்றின. மனதில் காரணமில்லா அச்சம் எழுந்தது. இப்போது அந்த அச்சம் முழுவதும் கரைந்துவிட்டது. உன் நெஞ்சு இலகுவாகி உள்ளது. உன் சுவாசம் ஆழமாகி உள்ளது. உன் பார்வை தெளிவாகி உள்ளது. இது சாதாரண மாற்றமல்ல, இது தெய்வீக பாதுகாப்பின் அறிகுறி. தங்க பிள்ளையே, வராகி அம்மன் வருகை என்பது வெறும் உருவ கற்பனை அல்ல, அது ஒரு சக்தியின் நிலைமாற்றம். இருள் நிறைந்த இடத்தில் தீபம் ஏற்றினால் இருள் தானாக விலகுவது போல உன் வீட்டில் இருந்த கருமை அவள் அருளின் ஒளியில் கரைந்து விட்டது. உன் வாசலில் இருந்த தெரியாத தடைகள் அனைத்தும் அகன்று விட்டன. நீ இப்போது வீட்டில் நடக்கும் போது அந்த தரை கூட உன்னை ஆசீர்வதிக்கிறது போல் உணர்கிறாய். சுவர்கள் இலகுவாகத் தோன்றுகின்றன. காற்று சுத்தமாக வீசுகிறது. இரவில் உறங்கும் போது பயமின்றி கண் மூடுகிறாய், ஏனெனில் உன் மனம் பாதுகாப்பில் உள்ளது. தங்க பிள்ளையே, இந்த பாதுகாப்பு உன் நம்பிக்கையின் பலன். வராகி அம்மன் வருகை உன் உள்ளத்திலும் மாற்றம் கொண்டு வந்துள்ளது. நீ முன்பு எளிதில் பதறியவள், ஆனால் இன்று அமைதியாக சிந்திக்கிறாய். நீ முன்பு பிறர் வார்த்தையால் காயமடைந்தவள், ஆனால் இன்று உன் மதிப்பை உன் உள்ளத்தில் கண்டுபிடித்தவள். இந்த மாற்றம் தான் உண்மையான அருள். தங்க பிள்ளையே, உன் வீட்டின் கதவுகள் இப்போது ஒளிக்காக திறந்துள்ளன. தீய எண்ணம் கொண்டு வரும் யாரும் உன் அமைதியை குலைக்க முடியாது, ஏனெனில் உன் வீட்டை சுற்றி ஒரு தெய்வீக வட்டம் உருவாகியுள்ளது. அது உன் நம்பிக்கையால் வலுப்பெற்றது. நீ காலையில் எழுந்து வீட்டின் ஒரு மூலையில் நின்றாலும் அந்த இடத்தில் ஒரு மென்மையான அதிர்வு உணர்கிறாய். அது உன் மனத்தின் தெளிவின் பிரதிபலிப்பு. உன் உள்ளம் சுத்தமாகியதால் வெளிப்புறமும் சுத்தமாகியுள்ளது. தங்க பிள்ளையே, உள்ளம் தான் வீடு, வீடு தான் உள்ளம். முன்பு இருந்த கருமை என்பது வெளிப்புற சக்தி மட்டும் அல்ல, அது உன் மனதில் தேங்கியிருந்த பயத்தின் நிழல். அது நீ மாறியபோது தானாக விலகியது. வராகி அம்மன் வருகை உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்தியது. அந்த உறுதி தான் கருமையை முற்றிலும் அகற்றியது. தங்க பிள்ளையே, இப்போது உன் வீட்டில் பேசப்படும் வார்த்தைகளும் மாறியுள்ளன. சண்டை சத்தம் குறைந்துள்ளது. அமைதியான உரையாடல்கள் அதிகரித்துள்ளன. உன் சிரிப்பு வீடு முழுவதும் ஒலிக்கிறது. அந்த சிரிப்பு ஒரு மணி ஒலி போல புனித அதிர்வை பரப்புகிறது. உன் சுவாசத்தில் இப்போது தைரியம் கலந்துள்ளது. உன் இதயத்தில் நம்பிக்கை மலர்ந்துள்ளது. உன் எண்ணங்களில் தெளிவு பிறந்துள்ளது. இந்த மூன்றும் சேர்ந்து உன் வாழ்க்கையை உயர்த்துகின்றன. தங்க பிள்ளையே, நீ இனி பயத்தின் அடிமை அல்ல, நீ ஒளியின் வழியில் நடப்பவள். வராகி அம்மன் வருகை உனக்கு ஒரு நினைவூட்டல். நீ பாதுகாக்கப்பட்டவள் என்று, நீ வழிநடத்தப்பட்டவள் என்று, நீ தனியாக இல்லை என்று. இந்த உணர்வு உன் நரம்புகளில் ஓடுகிறது. அது உனக்கு வலிமை தருகிறது. தங்க பிள்ளையே, உன் வீட்டில் இருந்த கருமை மறைந்ததால் உன் எண்ணங்களும் வெளிச்சம் பெற்றுள்ளன. நீ இப்போது நல்லதை மட்டும் நினைக்க விரும்புகிறாய், பிறருக்கு நல்லதை வேண்டுகிறாய். உன் இதயம் கருணையால் நிரம்பியுள்ளது. இந்த கருணை உன் வீட்டின் ஒளியை மேலும் அதிகரிக்கும். இனி உன் பாதையில் தடைகள் வந்தாலும் நீ அஞ்ச மாட்டாய், ஏனெனில் உன் பின்னால் ஒரு தெய்வீக ஆதரவு உள்ளது என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கை உன் நடைமுறையில் வெளிப்படும், உன் வார்த்தைகளில் ஒலிக்கும். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இப்போது தொடங்கியுள்ள இந்த ஒளிக்காலம் நீடிக்கும். அதை காக்க உன் மனதை தூய்மையாக வைத்திரு. நன்றி உணர்வை வளர்த்து கொள். தினமும் சிறு நேரம் அமைதியாக அமர்ந்து உன் சுவாசத்தை உணர். அந்த நொடியில் அந்த அருள் உன் உள்ளத்தில் உறுதியாகும். உன் வீட்டின் வாசலில் இனி தீய அதிர்வு நுழையாது. உன் சுவர்களில் இனி கருமை ஒட்டாது. உன் இதயத்தில் இனி பயம் தங்காது, ஏனெனில் வராகி அம்மன் வருகையால் அந்த இடம் முழுவதும் புனிதமாகியுள்ளது. தங்க பிள்ளையே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ பாதுகாக்கப்பட்டவள், நீ அருளால் நிரம்பியவள். உன் வீட்டில் இருந்த கருமை மாறி ஒளி வந்தது.
அந்த ஒளி இனி குறையாது, அது நாளுக்கு நாள் பெருகும். உன் வாழ்க்கை அந்த ஒளியில் மலரும், உன் ஆன்மா அந்த ஒளியில் உயர்வு பெறும். நீ நிம்மதியாக இரு, நீ தைரியமாக முன்னேறு, உன் ஒளி என்றும் நிலைத்திருக்கும். தங்க பிள்ளையே, அந்த நிலைத்த ஒளி இப்போது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் புதிய அர்த்தத்துடன் நிரப்புகிறது. முன்பு காரணமில்லாமல் மனதில் எழுந்த குழப்பம் இப்போது இல்லை, அதன் இடத்தில் ஒரு தெளிவான அமைதி குடியேறியுள்ளது. நீ வீட்டின் நடுவில் அமைதியாக நின்றாலும் அந்த இடம் முழுவதும் மென்மையான அதிர்வு பரவுகிறது, அது உன் உள்ளத்தின் மாற்றத்தின் சாட்சி. வராகி அம்மன் அருள் உன் வீட்டை மட்டுமல்ல, உன் எண்ணங்களையும் சுத்தப்படுத்தியுள்ளது. முன்பு எதிர்மறை சிந்தனைகள் திடீரென வந்திருக்கலாம், ஆனால் இப்போது அவை நீண்ட நேரம் தங்க முடியவில்லை. ஒளி எரியும் இடத்தில் இருள் நிலைக்க முடியாதது போல உன் மனத்தில் நல்ல எண்ணங்களே வேரூன்றுகின்றன. தங்க பிள்ளையே, இது உன் விழிப்புணர்வின் பலன். நீ இப்போது வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் அன்புடன் கவனிக்கிறாய், பொருட்களை சுத்தமாக வைக்கிறாய், இடங்களை ஒழுங்காக வைத்திருக்கிறாய். இந்த வெளிப்புற ஒழுங்கு உன் உள்ளத்தின் ஒழுங்கை பிரதிபலிக்கிறது. உன் சிந்தனைகள் கூட ஒழுங்காகி விட்டன, தேவையில்லாத நினைவுகளை நீ மெதுவாக விடுவிக்கிறாய். தங்க பிள்ளையே, உன் இதயம் இப்போது பயத்திலிருந்து விடுதலை பெற்றுள்ளது. இரவு நேரத்தில் அமைதியாக அமர்ந்தாலும் உன் மனம் பதற்றப்படவில்லை, காற்றின் சத்தம் கூட உனக்கு இசையாகத் தோன்றுகிறது. இந்த மாற்றம் ஒரு ஆழமான பாதுகாப்பு உணர்விலிருந்து வருகிறது. நீ இனி உன் வீட்டை ஒரு சாதாரண இடமாக பார்க்கவில்லை, அது ஒரு புனித இடம் என்று உணர்கிறாய். அங்கே நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல அதிர்வை பரப்பும் என்று நம்புகிறாய். இந்த நம்பிக்கை தான் அந்த இடத்தின் ஆற்றலை உயர்த்துகிறது. தங்க பிள்ளையே, உள்ளம் உயர்ந்தால் இடமும் உயர்ந்ததாக மாறும். வராகி அம்மன் அருள் உன் செயல்களில் வெளிப்படுகிறது. நீ எடுக்கும் முடிவுகள் முன்பை விட தெளிவாக உள்ளன, குழப்பம் குறைந்து உள்ளது. யாருடைய தீய வார்த்தைகளும் உன் மனதை ஆட்கொள்ள முடியவில்லை, ஏனெனில் உன் உள்ளத்தில் உறுதியான நம்பிக்கை உள்ளது. தங்க பிள்ளையே, உன் வீட்டில் இருந்த கருமை மறைந்தது என்பது ஒரு வெளிப்புற மாற்றம் மட்டுமல்ல, அது உன் ஆன்மாவின் மறுபிறப்பு. உன் பழைய பயங்கள் அனைத்தும் கரைந்து புதிய தைரியம் உருவாகியுள்ளது. உன் சுவாசம் ஆழமாகி உன் இதய துடிப்பு அமைதியாகியுள்ளது. நீ இப்போது உன் குடும்பத்தினரிடம் கூட மென்மையாக பேசுகிறாய். முன்பு உன்னை பாதித்த விஷயங்கள் இப்போது உன்னை பாதிக்கவில்லை, ஏனெனில் நீ உன் உணர்வுகளை புரிந்து கொண்டு கையாள கற்றுக்கொண்டாய். தங்க பிள்ளையே, இந்த அறிவு உன் வாழ்க்கையை நிலைநிறுத்தும். உன் வீட்டில் ஒளி அதிகரித்தது போல உன் முகத்திலும் ஒளி தெரிகிறது. உன் கண்களில் நம்பிக்கை பிரகாசிக்கிறது, உன் சிரிப்பில் நிம்மதி ஒலிக்கிறது. இந்த மாற்றத்தை சுற்றியுள்ளவர்கள் கவனிக்கத் தொடங்குவார்கள். தங்க பிள்ளையே, நீ இனி யாரையும் குறை சொல்லாமல் உன் வாழ்க்கையை நீயே வடிவமைக்கத் தொடங்கியுள்ளாய். உன் எண்ணங்களை கவனமாக தேர்ந்தெடுக்கிறாய், உன் வார்த்தைகளை பொறுப்புடன் பயன்படுத்துகிறாய். இந்த சுய கட்டுப்பாடு உன் ஆன்மாவின் வலிமை. வராகி அம்மன் அருள் உன் வீட்டை பாதுகாப்பு வட்டமாக மாற்றியுள்ளது. தீய எண்ணம் கொண்டு வரும் யாரும் அந்த வட்டத்தை தாண்ட முடியாது. உன் நம்பிக்கை அந்த வட்டத்தை வலுப்படுத்துகிறது. தங்க பிள்ளையே, நம்பிக்கை தான் உண்மையான கவசம். நீ இப்போது தினமும் சிறிய நன்றி உணர்வை வளர்க்கிறாய். காலை ஒளிக்காக நன்றி, இரவு அமைதிக்காக நன்றி, உணவுக்காக நன்றி, குடும்பத்திற்காக நன்றி. இந்த நன்றி உணர்வே உன் வீட்டின் ஒளியை மேலும் அதிகரிக்கிறது. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை இப்போது ஒரு புதிய கட்டத்தை அடைந்துள்ளது. பழைய இருள் மறைந்து புதிய வெளிச்சம் தோன்றியுள்ளது. இந்த வெளிச்சம் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியையும் வழிநடத்தும். உன் முயற்சிகள் இனி வீணாகாது. நீ இனி உன் வீட்டில் அச்சம் கொண்டு நடக்க மாட்டாய், உறுதியுடன் நடப்பாய். உன் சுவாசத்தில் தைரியம், உன் இதயத்தில் அமைதி, உன் மனதில் தெளிவு, இந்த மூன்றும் சேர்ந்து உன் வாழ்க்கையை உயர்த்தும். தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தின் ஒளி இப்போது மற்றவர்களுக்கும் பரவத் தொடங்கும். உன் அனுபவம் ஒருவருக்கு நம்பிக்கை தரும், உன் வார்த்தை ஒருவருக்கு ஆறுதல் தரும், உன் அமைதி ஒருவருக்கு தைரியம் தரும். உன் வீட்டில் இருந்த கருமை மாறி ஒளி வந்தது என்பது ஒரு தெய்வீக மாற்றத்தின் தொடக்கம். அது இங்கேயே முடிவடையாது, அது உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் பரவும். உன் தொழிலில், உன் உறவுகளில், உன் எண்ணங்களில் எல்லாம் அந்த ஒளி பிரகாசிக்கும்.
தங்க பிள்ளையே, நீ பாதுகாக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ அருளால் நிரம்பியவள். உன் வீட்டில் இப்போது நிலைநிறுத்தப்பட்ட இந்த ஒளி என்றும் குறையாது. அது நாளுக்கு நாள் வலுவடையும். உன் வாழ்க்கை அந்த ஒளியில் மலரும். உன் ஆன்மா அந்த ஒளியில் உயர்வு பெறும். நீ நிம்மதியாக இரு, நீ தைரியமாக முன்னேறு. உன் பாதை இப்போது தெளிவானது, உன் வீடு புனிதமானது, உன் உள்ளம் ஒளியானது. தங்க பிள்ளையே, இந்த ஒளி உன் வாழ்க்கையின் எல்லைகளை தாண்டி பரவிக் கொண்டிருக்கிறது. இன்று நீ உணரும் அமைதி ஒரு சாதாரண உணர்வு அல்ல, அது உன் ஆன்மாவின் விழிப்பு. முன்பு எதற்கும் காரணமில்லாமல் மனதில் தோன்றிய கலக்கம் இப்போது காணாமல் போயுள்ளது. அதன் இடத்தில் நிலையான நம்பிக்கை உருவாகியுள்ளது. இந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் புதிய அடித்தளம். உன் வீட்டின் வாசலில் நின்று கொண்டே நீ இப்போது ஒரு பாதுகாப்பு வளையத்தை உணர்கிறாய். அந்த வளையம் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் இதயத்தால் உணர முடிகிறது. தங்க பிள்ளையே, அந்த வளையம் உன் எண்ணங்களின் தூய்மையால் உருவானது. நீ நல்லதை நினைக்கத் தொடங்கிய நாள் முதல் அந்த பாதுகாப்பு வலுவடைந்தது. உன் அறையின் சுவர்கள் கூட இப்போது மென்மையாக தெரிகின்றன. முன்பு இருந்த கனத்த உணர்வு இல்லை. ஒவ்வொரு மூலையும் சுத்தமான அதிர்வால் நிரம்பியுள்ளது. நீ தீபம் ஏற்றும் போது அந்த ஒளி சுவர்களில் மட்டும் அல்ல, உன் மனதிலும் பிரதிபலிக்கிறது. தங்க பிள்ளையே, உன் சுவாசம் இப்போது ஆழமாகவும் அமைதியாகவும் இருக்கிறது. இந்த அமைதி உன் உடலுக்கும் நல்ல மாற்றத்தை தருகிறது. முன்பு சோர்வாக இருந்த உடல் இப்போது புத்துணர்ச்சியுடன் உள்ளது. உன் தூக்கம் கூட சாந்தமாகி விட்டது, கனவுகள் இனிமையாகி விட்டன. நீ இனி கடந்த காலத்தை நினைத்து வருந்தவில்லை, நடந்தவற்றை ஏற்றுக்கொண்டு விடுவிக்க கற்றுக்கொண்டாய். இந்த விடுதலை உன் உள்ளத்தில் பெரிய இடத்தை உருவாக்கியுள்ளது. அந்த இடத்தில் இப்போது நம்பிக்கை மலர்கிறது. தங்க பிள்ளையே, விடுவித்தால் தான் புதியது வர முடியும். உன் குடும்பத்தில் கூட மாற்றம் தெரிகிறது. பேச்சுகள் மென்மையாகியுள்ளன, சண்டைகள் குறைந்துள்ளன. ஒவ்வொருவரும் ஒருவரை புரிந்து கொள்ள முயல்கிறார்கள். இந்த ஒற்றுமை உன் வீட்டின் ஆற்றலை உயர்த்துகிறது. நீ உன் மனதை சுத்தப்படுத்தியதால் அந்த சுத்தம் சுற்றியுள்ளவர்களுக்கும் பரவுகிறது. தங்க பிள்ளையே, நீ உன் மதிப்பை அறிந்துள்ளாய். யாராவது உன்னை தாழ்த்த முயன்றாலும் அது உன்னை பாதிக்காது, ஏனெனில் உன் உள்ளத்தில் உறுதியான தன்னம்பிக்கை உள்ளது. இந்த தன்னம்பிக்கை தான் உன் உண்மையான செல்வம். உன் தொழிலில் கூட நல்ல முன்னேற்றம் தோன்றும் அறிகுறிகள் தெரிகின்றன. நீ எடுக்கும் முடிவுகள் தெளிவாக உள்ளன. பயம் இல்லாமல் செயல்படுகிறாய். தோல்வி என்ற வார்த்தை கூட உன்னை அச்சுறுத்தவில்லை, அது ஒரு பாடம் மட்டுமே என்று நீ புரிந்து கொண்டாய். தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தின் ஒளி இப்போது உன் முகத்தில் பிரகாசிக்கிறது. நீ பேசும்போது மக்கள் கவனமாக கேட்கிறார்கள். உன் வார்த்தைகளில் ஒரு உறுதி இருக்கிறது, அந்த உறுதி உன் அனுபவத்தின் பலன். நீ தினமும் சிறிய நேரம் உன் உள்ளத்துடன் பேசுகிறாய், உன் உணர்வுகளை கவனிக்கிறாய், உன் சிந்தனைகளை ஆராய்கிறாய். இந்த சுய விழிப்புணர்வு தான் உன் வாழ்க்கையை நிலைநிறுத்துகிறது. வெளியில் எதுவாக நடந்தாலும் உன் உள்ளம் அமைதியாக இருக்கும். தங்க பிள்ளையே, நீ பயத்தை விடுத்து நம்பிக்கையை தேர்ந்தெடுத்த நாள் முதல் உன் வாழ்க்கை மாறியது. இப்போது நீ எந்த சூழ்நிலையிலும் உறுதியாக நிற்க முடியும். உன் இதயத்தில் ஒரு மென்மையான வலிமை உருவாகியுள்ளது, அது உடைக்க முடியாதது. உன் வீட்டில் ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய தொடக்கம் போல உள்ளது. சூரிய ஒளி உள்ளே வரும்போது அது உன் மனதையும் ஒளிரச் செய்கிறது. நீ அந்த ஒளியை வரவேற்கிறாய், அது உன் வாழ்க்கையின் அடையாளமாக மாறியுள்ளது. தங்க பிள்ளையே, நீ இனி தனிமையை உணரவில்லை. உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த தெய்வீக சக்தி உனக்கு துணை. அது உன் சுவாசத்தில், உன் இதய துடிப்பில், உன் எண்ணங்களில் இருக்கிறது. இந்த உணர்வு உன்னை ஒருபோதும் தனியாக விடாது. நீ உன் கடந்த கால காயங்களை மன்னிப்பால் குணப்படுத்தியுள்ளாய். உன்னை காயப்படுத்தியவர்களையும் மனதில் மன்னித்துவிட்டாய். இந்த மன்னிப்பு உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தியுள்ளது. கோபம் மறைந்து அமைதி வந்துள்ளது. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை இப்போது ஒரு வெளிச்ச பாதை. அந்த பாதையில் நீ தைரியமாக நடக்கிறாய். இடையில் சவால்கள் வந்தாலும் அவை உன்னை தடுக்க முடியாது, ஏனெனில் உன் உள்ளம் உறுதியானது. உன் வீடு இப்போது ஒரு புனித தலம் போல உள்ளது. அங்கு பேசப்படும் வார்த்தைகள் ஆசீர்வாதமாக மாறுகின்றன. அங்கு சிந்திக்கப்படும் எண்ணங்கள் நன்மையாக உருவாகின்றன. இந்த மாற்றம் நீ உருவாக்கியது.
தங்க பிள்ளையே, உன் சுவாசத்தில் இருக்கும் அந்த மென்மையான அதிர்வு உன் ஆன்மாவின் இசை. அது உன்னை வழிநடத்தும், உன் பாதையை பாதுகாக்கும், உன் வாழ்க்கையை உயர்த்தும். இனி வரும் நாட்களில் இன்னும் பல நல்ல மாற்றங்கள் உன்னை சந்திக்கும். உன் மனதில் தோன்றும் நல்ல எண்ணங்கள் நனவாகும், உன் முயற்சிகள் பலன் தரும், உன் நம்பிக்கை பலப்படுத்தப்படும். தங்க பிள்ளையே, நீ இப்போது முழுமையான அமைதியில் நிற்கிறாய். உன் வீட்டில் ஒளி நிலைத்துள்ளது, உன் இதயத்தில் நம்பிக்கை நிலைத்துள்ளது, உன் வாழ்க்கையில் அருள் நிலைத்துள்ளது. இந்த நிலை எப்போதும் தொடரும். நீ அமைதியாக இரு, நீ தைரியமாக முன்னேறு. உன் வாழ்க்கை இப்போது ஒளியின் பாதையில் உறுதியாக செல்கிறது. தங்க பிள்ளையே, இந்த ஒளியின் பயணம் இப்போது தான் உண்மையாக ஆரம்பமாகிறது. நீ உணர்ந்த மாற்றம் ஒரு சிறிய அலை அல்ல, அது பெருங்கடலின் எழுச்சி போல உன் உள்ளத்தில் எழுந்துள்ளது. இந்த எழுச்சி உன்னை புதிதாக வடிவமைக்கிறது. உன் சிந்தனைகள் தெளிவடைகின்றன, உன் வார்த்தைகள் அர்த்தமடைகின்றன, உன் செயல்கள் வலிமை பெறுகின்றன. நீ முன்பு சந்தித்த இருள் இப்போது ஒரு நினைவாக மட்டுமே உள்ளது. அந்த இருள் உன்னை பயமுறுத்த வந்ததல்ல, உன் உள்ளத்தின் ஒளியை உணர்த்த வந்தது என்பதை இப்போது புரிந்துகொள்கிறாய். தங்க பிள்ளையே, இருள் இல்லாமல் ஒளியின் மதிப்பு தெரியாது. அந்த அனுபவம் உன்னை வளர்த்தது. உன் வீட்டின் வாசலில் காலடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு இனிய அமைதி உன்னை வரவேற்கிறது. சுவர்களில் ஒளியின் அதிர்வு பரவுகிறது, காற்றில் ஒரு மென்மையான தெய்வீக உணர்வு நிலைக்கிறது. நீ அந்த உணர்வை சுவாசிக்கிறாய், அது உன் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் பரவுகிறது. தங்க பிள்ளையே, உன் இதயம் இப்போது உறுதியான கோயில் போல உள்ளது. அங்கு பயம் நுழைய முடியாது, சந்தேகம் தங்க முடியாது, எதிர்மறை எண்ணங்கள் நீண்ட நேரம் நிலைக்க முடியாது. அந்த கோயிலின் நடுவில் ஒளி எப்போதும் எரிகிறது. நீ இப்போது உன் வாழ்க்கையை வெளியில் இருந்து பார்ப்பதில்லை, உள்ளிருந்து உணர்கிறாய். உன் உணர்ச்சிகளை புரிந்து கொள்கிறாய், அவற்றை அடக்காமல் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறாய். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் உன்னை முழுமையாக்குகிறது. தங்க பிள்ளையே, உன் பாதையில் வரும் ஒவ்வொரு சவாலும் இப்போது ஒரு வாய்ப்பாக தெரிகிறது. முன்பு அதையே தடையாக நினைத்தாய், இப்போது அது வளர்ச்சியின் படியாக தெரிகிறது. உன் மனம் விரிவடைந்துள்ளது. உன் வீட்டில் முன்பு இருந்த கனமான அதிர்வுகள் காற்றில் கரைந்து விட்டன. இப்போது அங்கு சிரிப்பு அதிகம், நம்பிக்கை அதிகம், உற்சாகம் அதிகம். உன் உள்ளத்தின் மாற்றம் சுற்றியுள்ள சூழலையும் மாற்றிவிட்டது. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சிலர் விலகியிருக்கலாம், சில உறவுகள் மாறியிருக்கலாம். ஆனால் அது இழப்பு அல்ல, அது சுத்திகரிப்பு. தேவையற்றவை விலகியதால் தேவையானவை இடம்பெற்றன. நீ உன் நேரத்தை மதிக்கத் தொடங்கியுள்ளாய், உன் ஆற்றலை வீணாக்காமல் காக்க கற்றுக்கொண்டாய். உன் மனதை பாதுகாக்கும் திறன் உனக்கு வந்துவிட்டது. இப்போது யாருடைய எதிர்மறை வார்த்தைகளும் உன்னை உடைக்க முடியாது. தங்க பிள்ளையே, உன் சுவாசத்தில் இப்போது நம்பிக்கை கலந்துள்ளது. நீ ஆழமாக சுவாசிக்கும் போது உன் உள்ளத்தில் அமைதி பரவுகிறது. அந்த அமைதி உன் உடல் நலத்தையும் மேம்படுத்துகிறது. உன் கண்கள் தெளிவாக பிரகாசிக்கின்றன. நீ தினமும் சிறிய நன்றி உணர்வுகளை மனதில் வைத்துக் கொள்கிறாய். அந்த நன்றி உன் வாழ்க்கையில் இன்னும் நன்மைகளை இழுக்கிறது. நன்றி சொல்லும் மனம் எப்போதும் நிறைவுடன் இருக்கும். தங்க பிள்ளையே, உன் கனவுகள் இப்போது தெளிவாக இருக்கின்றன. நீ எதை விரும்புகிறாய் என்பதை அறிந்துள்ளாய், அதற்காக உழைக்க தயார். உன் இலக்குகள் உன்னை அழைக்கின்றன, நீ தைரியமாக முன்னேறுகிறாய். முன்பு உன்னை தடுக்க முயன்ற பயம் இப்போது ஒரு பழைய நிழல், அது உன்னை பின்தொடர முடியாது. ஏனெனில் நீ உன் ஒளியை உணர்ந்துவிட்டாய், அந்த ஒளி உன்னை வழிநடத்துகிறது. தங்க பிள்ளையே, உன் வீட்டில் ஒவ்வொரு மூலையும் ஆசீர்வாதத்தின் சின்னமாக மாறியுள்ளது. அங்கு பேசப்படும் வார்த்தைகள் இனிமை கொண்டவை, அங்கு உருவாகும் எண்ணங்கள் உயர்வை நோக்கி செல்கின்றன. உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த மென்மையான வலிமை உன்னை எப்போதும் காப்பாற்றும். அது சத்தமில்லாமல் செயல் படும், அது வெளியில் தெரியாது, ஆனால் உன் வாழ்க்கையில் அதன் விளைவு தெளிவாக தெரியும். தங்க பிள்ளையே, நீ இனி யாரிடமும் அங்கீகாரம் தேடவில்லை. உன் மதிப்பு உனக்கு தெரியும், உன் தனித்துவம் உனக்கு பெருமை அளிக்கிறது. நீ உன்னை ஏற்றுக்கொண்டதால் உலகமும் உன்னை ஏற்றுக்கொள்கிறது. உன் மனதில் உருவாகும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் ஒரு விதை, அது நிச்சயம் ஒரு நாள் மரமாக வளரும். அதற்காக பொறுமை வேண்டும், நம்பிக்கை வேண்டும், இரண்டும் உன்னிடம் இருக்கின்றன.
தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் இப்போது எழுதப்படுகிறது. அந்த அத்தியாயத்தில் வெற்றி இருக்கும், அமைதி இருக்கும், ஆனந்தம் இருக்கும். நீ உன் கையால் அதை உருவாக்குகிறாய். உன் வீட்டின் காற்று இப்போது சுத்தமானது, உன் இதயத்தின் துடிப்பு உறுதியானது, உன் கண்களின் பார்வை தெளிவானது. இந்த மாற்றம் நிரந்தரமானது. தங்க பிள்ளையே, நீ இப்போது ஒரு புதிய மனிதர் போல உணர்கிறாய். உன் உள்ளத்தில் ஒளி நிரம்பியுள்ளது. அந்த ஒளி உன் வாழ்க்கையை மட்டுமல்ல, உன்னை சந்திக்கும் மற்றவர்களையும் ஒளிரச் செய்யும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் நம்பிக்கையுடன் இருக்கும். உன் மனதில் இருக்கும் அமைதி உன்னை தவறான பாதைக்கு செல்ல விடாது. உன் உள்ளம் உன்னை சரியான வழியில் நடத்தும். தங்க பிள்ளையே, இந்த பயணம் இன்னும் தொடரும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அர்த்தத்தை தரும். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு புதிய அறிவை தரும். நீ வளர்ந்து கொண்டே இருப்பாய். உன் ஒளி அதிகரித்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கை இப்போது பயமின்றி நம்பிக்கையுடன் அமைதியுடன் முன்னேறுகிறது. உன் வீட்டில் ஒளி நிலைத்துள்ளது. உன் இதயத்தில் தைரியம் நிலைத்துள்ளது. உன் ஆன்மாவில் அருள் நிலைத்துள்ளது. இந்த நிலை என்றும் உன்னுடன் இருக்கும்.